புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக டிஸ்க்ளைமருக்காக ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. ஆரம்பத்திலேயே இந்த காணொலிக்குள்ள வருகின்ற விஷயங்கள் அனைத்தும் இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோம். என்னங்க, நம்ம நாட்டோட பிரதமரை நீங்க விமர்சனம் செய்வதை போல் தெரிகிறதே அப்படின்னு யாரும் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. அவர் பேசிய விஷயத்துக்காக பாருங்க, பிரதமர் அவர்களின் கவனத்திற்காக இதையெல்லாம் கொண்டு போய் ஆதாரபூர்வமா சேர்க்கிறோன்றத டிஸ்க்ளைமருக்காக சொல்லியிருக்காங்க. பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுகவை குறித்தும் தமிழ்நாட்டை குறித்தும் தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் படுகின்ற அவதியை குறித்தும் பேசுற காணொலி ஃபர்ஸ்ட் போட்டுருங்க சார். तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं और बिहार में आरजेडी क्या करती है? इतना सारा हो रहा है, आरजेडी को सांप सूंघ जाता है. தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். லட்சக்கணக்கான பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க பாருங்க, இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பீகார்ல சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சொல்றாரு. ஆனா பாருங்க, இதற்கு முன்பாக நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில், அதாவது நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்னாடி அவர் என்ன பேசணும்ன்ற ஸ்கிரிப்டை ரெடி பண்ற டெலிபிராம்டர் மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சிருந்தோம். ஆனா பாருங்க, இப்பதான் தெரியுது ஆள் உயரத்தையும் தாண்டி மிகப்பெரிய அளவுக்குண்டான பெல்ஜியம் கண்ணாடிக்கு முன்னாடி என்ன பேசினுக்காருன்ட்டு. பீகார் மாநில மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ட்டு நரேந்திர மோடி அவர்கள் சொல்றது இருக்கட்டும். இப்போ பீகார் மாநில மக்கள் இங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்றாங்க அதை நம்ம அடுத்து பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை பாத்துருங்களேன். அந்த வீடியோக்குள்ள இருக்கிற எல்லாருமே பாருங்க, ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு புலம்பெயர்ந்தவர்கள், தொழிலாளர்கள், ஒர்க் பண்றதுக்காக வந்தவங்க. அவங்க எல்லாரும் ஒரே சமயத்துல அடித்து விரட்டப்படுகிறார்கள். போவதுக்கு வழி இல்லாம எந்த பக்கம் போறது, எங்க போய் சேர்றதுன்னு தெரியாம எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க இல்லைங்களா. அது எந்த இடங்க? ஒருவேளை மோடி அவர்கள் சொல்வது உண்மையா இருக்குமோ? தமிழ்நாட்டில் பீகார் மாநில மக்கள் துன்புறுத்தப்பட்டு அடித்து விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவங்க தான் எல்லாரும் போவதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ போய் உட்கார்ந்துருக்காங்களோ அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள காட்சியை பார்த்து நம்ம நினைக்கலாம். ஆனா பாருங்க, தமிழ்நாட்டில் கிடையாதுங்க நடந்திருக்க அந்த சம்பவம். உண்மையில் பீகார் மாநில மக்கள் துன்புறுத்தப்பட்டு அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள், கொத்து கொத்தாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனா பாருங்க, ஒரு சின்ன கரெக்ஷன், அது தமிழ்நாட்டில் கிடையாது. நடந்த சம்பவம் குஜராத் மாநிலத்தில். பீகார் மாநில மக்களை மட்டும் கிடையாதுங்க, உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் சேர்த்து குஜராத் மாநிலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டு துரத்தப்பட்டிருக்கிறார்கள். பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து குஜராத்தில் பணிபுரிவதற்காக வந்த ஒட்டுமொத்தமான கூட்டத்தை குஜராத் மாநிலத்தில் இருந்து வெளியேற்றிருக்காங்க, அடிச்சு விரட்டியிருக்காங்க. போவதுக்கு வழி தெரியாம எங்க போகுதுன்னு தெரியாம உட்கார்ந்து கூட்டம் தான் அந்த கூட்டம், பீகார் மாநிலம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில கூட்டம். ஒருவேளை பீகார் மாநிலத்தில் மோடி அவர்கள் தேர்தலை முன்னிட்டு பேச வருவதற்கு முன்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் நடந்த சம்பவமோ அப்படின்னு நினைச்சுட்டு பேசிட்டார் போது. ஆனா பாருங்க, அவருக்கு முன்னாடி இம்மா பெரிய கண்ணாடி இருக்குன்றத மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு. பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற குஜராத் மாநிலத்தில் நடந்த சம்பவம் தான் அது. பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனைவரையும் அடித்து விரட்டப்பட்டது. ஒரு சாதாரண யூடியூபர் கூட பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து பொது வெளியில் பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான ஆதாரத்தை முறையாக எடுத்து போட்டுடணும். ஆதாரம் இல்லாத விஷயத்தை போய் பேசினா அதற்கு பெயர் அவதூறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு யூடியூபருக்கே அவ்வளவு பெரிய கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது, ஆனா பாருங்க, நம்ம நாட்டோட பிரதமர் நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டிய அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் இது வரைக்கும் இதற்கு முன்பாக பேசின எந்த விஷயத்துக்காக ஆதாரத்தை எடுத்து போட்டுருக்காரா? போட்டதே கிடையாது. இப்ப போதாதுன்னு பாருங்க, தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு போற போக்குல அடிச்சு விட்டு போறாரு. அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? ஏன்னா ஆட்சியே உங்க கையில் தான் இருக்குது, இந்திய ஆட்சியே உங்க கையில் தான் இருக்கு. அதற்குண்டான ரிப்போர்ட் ஏதாவது இருக்குங்களா? இவ்வளவு மக்கள் பீகார் மாநிலத்திலிருந்து வந்தாங்க, அப்படி வந்தவங்கள பெரும்பாலான நபர்கள் தமிழ்நாட்டில் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? இல்ல கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கா? அந்த ரிப்போர்ட் ஏதாவது உங்க கையில இருக்குங்களா? என்ன இருக்கு? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பீகார் மாநில மக்கள் முன்னிலையில் இந்த மாநில மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ட்டு சொல்றாருங்க. மோடி அவர்கள் இதை போல பேசியதை தொடர்ந்து திமுக கட்சி ஆட்சி பண்ற லட்சணம் இவ்வளவுதானா? புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்களா? திமுக கட்சி ஆட்சி பண்ற லட்சணம் நாடே சிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? நாடு மட்டும் கிடையாதுங்க, உலகமே சிரிக்குது. யாரை பார்த்துங்க? பிஸ்கெட் ஜேபி கட்சியை பார்த்தும் சரி,
மோடி அவர்களை பார்த்தும் சரி. என்னங்க பிரதமரை பார்த்து உலகம் சரிக்குது. ஐயோ ஏன் கத்துறீங்க? உணர்ச்சிவசப்படாதீங்க. நாங்க தான் சொல்றோம் இல்லைங்களா டிஸ்க்ளைமருக்காக. நாங்க எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் விமர்சனத்தை வைக்கவில்லை. இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் ஆதாரங்களை அப்படியே எடுத்து போறோம். உதாரணத்துக்கு இதை பார்த்துருங்க. நம்ம பார்த்துக்கிற இந்த அறிக்கை அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆணையம் கொடுத்த அறிக்கை, USCIRF. இந்த USCIRF என்கின்ற அமெரிக்காவில் இயங்கும் இந்த ஆணையமானது சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையம். உலகில் எந்தெந்த நாட்டில் மதத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படுகின்றது, மத சுதந்திரத்திற்கு எங்கெல்லாம் கேடு விளையுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் அறிக்கை வாயிலாக கொடுப்பாங்க ஆதாரபூர்வமாக. அந்த வகையில் 2024 ஆண்டில் நமது நாட்டை குறித்த கொடுத்த ரிப்போர்ட் தான் அது. இந்த USCIRF, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் என்கின்ற ஆணையம் கொடுத்த அறிக்கை பாருங்க. போற போக்குல இப்ப மோடி அவர்கள் பேசினார் இல்லைங்களா, பீகார் மாநில மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு எந்த ஒரு ஆதாரம் இல்லாம, அதே போல ஆதாரம் இல்லாமலாம் அடிச்சு விட்ட அறிக்கை கிடையாதுங்க. ஆதாரபூர்வமாக எந்த வருஷத்துல எந்த சமயத்துல ஒவ்வொரு மாசம் எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த மதத்திற்கு எதிராக தாக்குதல் நடப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தார்கள் என்பதை பட்டியலிட்டிருக்காங்க. மணிப்பூர் மாநில பிரச்சனை உட்பட. அதுவும் மிக முக்கியமாக தேர்தல் வருகின்ற ஒவ்வொரு சமயத்தில் தான் பாருங்க மத பிரச்சனையை கையில எடுத்து பெரும்பான்மையான மதத்திற்கு ஆதரவாகவும் சிறுபான்மையின மதத்திற்கு எதிராகவும் தாக்குதல் நடப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருப்பது மத வெறுப்பு பேச்சு, மத வெறுப்புணர்வை தூண்டுவது. அதுவும் மாநில வாரியாக ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த சமயத்துல, முக்கியமா 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் தான் பாருங்க அதிகப்படியான மத வெறுப்புணர்வு பேச்சு தூண்டப்பட்டிருக்கு. பிஸ்கேஜேபி கட்சிக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான தலைவர்கள் இருந்து சாதாரண நிலையில் இருக்கிற அந்த கட்சிக்குள்ள சாதாரண நிலையில் இருக்கிறவங்க வரைக்கும் மத வெறுப்புணர்வு பேச்சை தூண்டுவதற்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக தூண்டி விடுபவராக இருந்தவர் யார் என்றால் நரேந்திர மோடி அவர்கள் என்றே ஓப்பனா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் அப்படி? இது எல்லாத்துக்கும் காரணம் மோடி அவர்கள் தான் மிக முக்கியமானவர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூனாப்பானா காமெடியில வரும் இல்லைங்களா, வடிவேல் சொல்லுவாரு, அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும் இல்லையான்ட்டு. அந்த மாதிரி இதை போல ஒரு மத வெறுப்புணர்வு பேச்சை தூண்டுவதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் யார் என்றதை தேடும் போது இதெல்லாம் USCIRF கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும் இல்லைங்களா. और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है, मुसलमानों का है, मुसलमानों का है. இது எப்ப பேசினாரு, எங்க பேசினாரு? நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆண்டு நடைபெற்ற சமயத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் மோடி அவர்கள் பேசிய பேச்சு மத வெறுப்புணர்வு பேச்சு. इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे. பீகார் மாநில மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாதுங்க. ஆனா இஸ்லாமிய மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக மோடி அவர்கள் தான் இருக்காரு, வேற யாரும் கிடையாதுங்க. घुसपैठियों को बांटेंगे, घुसपैठियों को बांटेंगे. क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? घुसपैठियों को दिया जाएगा? आपको मंजूर है? ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है. சட்டவிரோத குடியேறிகளுக்கா நம்ம நாட்டோட சொத்தை பங்கு போட்டு கொடுக்க போறீங்க? காங்கிரஸ் அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்களோட கட்சி தேர்தல் அறிக்கையில இருக்கு. அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு நம்ம நாட்டோட சொத்துக்களை ஒட்டுமொத்தமா பங்கு போட்டு கொடுப்பதற்காக மங்கள் சூத்ரா, அதாவது பாருங்க பெண்களோட மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் புடிங்க அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. बहनों, ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे, मंगल सूत्र भी बचने नहीं देंगे, यहां तक जाएंगे मैं कहने. 2 மாடு நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு மாடை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க. 2 வீடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு வீடு உங்களுக்கு வச்சு குடியிருக்கிற வீட்டை சொல்றாங்க, ஒரு வீட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு பாக்கி ஒரு வீட்டை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி ஒவ்வொன்றா பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற 2 இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் மீதிய தாலியோட விட்டு வைக்க மாட்டாங்க. தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னு வேமா சூசோ இல்லாம நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் சொல்வதுங்க. இது USCIRF கொடுத்த அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பிஸ்கேஜேபி கட்சிக்குள்ள மற்றவர்கள் பேசுவதற்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்தவர் மோடி அவர்கள். தலைவரே இப்படி இருக்கிற காரணத்தினால்தான் அவருக்கு கீழே இருக்கிற ஒட்டுமொத்தமா எல்லாருமே மதன்ற பிரச்சனையை மட்டுமே கையில் எடுத்து தேர்தல் சமயத்தில் உருட்டினாங்க. அதன் விளைவுதான் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட எண்ணில் அடங்காத தாக்குதல்கள் என்று நடத்திய தாக்குதல் சம்பந்தமான பட்டியலையும் அந்த அறிக்கையில கொடுத்திருக்காங்க. மறுபடியும் சொல்றோம், துன்புறுத்துற இவங்க தான் பாருங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கொண்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க அவர்களின் வாயாலேயே. என்ன அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டில் பீகார் மாநில மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனா பாருங்க, நீங்க தான் துன்புறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு. அது நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, நம்ம நாட்டையும் கடந்து உலக நாடுகள் மத்தியெல்லாம் கூட பாருங்க ஆதாரங்கள் பரவி கிடக்கு, கொட்டி இருக்கு.
அடடா என்னப்பா பீகார் மாநில மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்களாமே, அப்படியா? ஆதாரம் இருக்குங்களா? அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனா பாருங்க இதுக்கு ஆதாரம் இருக்குது. अबे ओए लड़के, तेरा क्या नाम है? सर मेरा गुड्डू है गुड्डू सर। वैसा नाम बता, दूसरा गुड्डू नहीं, कुछ और नाम बता। सर आधार कार्ड देख लीजिए। क्या मुस्लिम है? जी सर। तो यहाँ पे यार अपने नाम लिखो पहले। सर ये लग रहा है मैं அவ்வளவு கம்பீரமா வராது இல்லைங்களா? அவர் பிஸ்கேஜேபி கட்சி சேர்ந்த மினிஸ்டரோ எம்பியோ ஏன் எம்எல்ஏ கூட கிடையாதுங்க, கவுன்சிலர். ஒரு கவுன்சிலர் பாருங்க தெருவோர கடப்பக்கம் வந்துட்டு என்னப்பா என்ன வியாபாரம் பண்றீங்க, எந்த வியாபாரம் என்ன பண்ணுங்க, ஆனா போர்டு இல்லாம இருக்குதே, பேரே இல்லாம இருக்குதே, உங்க பேர் என்ன? ஓ முஸ்லீம், பேர் வைக்க மாட்டீங்களா? போர்டு எழுத மாட்டீங்களா? நான் முஸ்லீம் இந்துன்னு சொல்ல மாட்டீங்களா? அடையாளப்படுத்துங்க. இந்த கடை முசல்மான் ஆகிய எனக்கு சொந்தம், நான் தான் முஸ்லீம், இந்த இடத்துல கடை வச்சிருக்கான்னு போர்டு எழுதி வை. போர்டு வச்சாதான் தெரியும் நான் பொருள் வாங்குறது இந்து கிட்டவா அல்லது முஸ்லீம் கிட்டவான்னு. போர்டை வை. நாளைக்கு வரும்போது போர்டு கொண்டு ஒரு கடைக்கு போறாரு, அடுத்த கடை அங்க யாருப்பா? ஓ இந்து, என்னங்க கம்மியா சொல்றீங்க, கம்பீரமா சொல்லுங்க நான் இந்துன்ட்டு. இந்தா கொடி குத்தி வச்சுக்கோ, இந்து கொடி, கம்பீரமா வியாபாரம் பண்ணு இந்துன்னு சொல்லி சொல்லியே. அங்க யாரு? முஸ்லீம், போர்டு வையே, முஸ்லீம்னு பேரு எழுது, முசல்மான அடையாளப்படுத்து. மொட்டையா வியாபாரம் பண்ணா எப்படி? है गुड्डू सर। वैसा नाम बता, दूसरा गुड्डू नहीं, कुछ और नाम बता। सर आधार कार्ड देख लीजिए। क्या मुस्लिम है? जी सर। क्या मुस्लिम है? जी सर। तो यहाँ पे यार अपने नाम लिखो पहले। சரி எதுக்காக தெருவோர கடையில எல்லாம் போயிட்டு அடையாளப்படுத்த சொல்றாரு மத ரீதியாக நான் இந்து முஸ்லீம்னு சொல்லி? வியாபாரத்துக்கு தான். இப்போ உதாரணத்துக்கு பெரும்பான்மையாக இருப்பது இந்துக்கள், மார்க்கெட்டுக்கு வர 100 பேர்ல 90 பேர் இந்துக்கள்னு வச்சுப்போமே, 10 பேர் சிறுபான்மையின மக்கள்னு வச்சுப்போமே. இப்போ அடையாளப்படுத்திட்டு அந்த இடத்துல இவர் இந்த மதம் முஸ்லீம், இவர் கிறிஸ்துவர், இவர் இந்து அப்படின்னு சொல்லும் போது 90 பேர் வர இந்துக்கள் அந்த இந்துக்கள் கடையில வாங்குங்க. 10 பேர் சிறுபான்மையினர், சீ போப்பா அந்த கடைக்கு போ, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓரமா வச்சிருக்காங்க பாரு அந்த கடைக்கு போ. நடக்கிற வியாபாரம் கூட பாருங்க சிறுபான்மையினருக்கு கம்மியாகணும், பெரும்பான்மையாக இருக்கும் இந்துக்களுக்கு அதிகமாகணும். அதற்காகத்தான் பாருங்க மத ரீதியான அடையாளத்தை அடையாளப்படுத்த சொல்றோன்றாங்க. அப்ப இதுக்கு பேர் என்னங்க? ஒற்றுமையா ஒரு இடத்துல பாருங்க அண்ணன் தம்பி மாதிரி வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் அந்த இடத்துக்குள்ள போயிட்டு நீ இந்து நீ முஸ்லீம் அடையாளப்படுத்துன்னு சொல்றதுக்கு பேர் என்னங்க? துன்புறுத்தப்படுவது. அதுவும் பாருங்க மத ரீதியாக துன்புறுத்தப்படுவது. ஒரு சாதாரண கவுன்சிலர் தன்னோட அதிகாரத்தை ஒட்டுமொத்தமா கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்துக்கு விரோதமாக மத ரீதியாக அடையாளப்படுத்தி போர்டை வெய்ய அப்படின்னு தைரியமா சொல்றாருன்னு சொன்னா அதற்கு காரணம் யாருங்க? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா. நம்ம நாட்டில் வாழும் மக்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் நம் நாட்டு மக்கள் அப்படின்ற ஒரு உணர்வு வேணும்னு பாடம் கத்துக் கொடுக்க வேண்டிய தலைவரே, ஒரு கட்சியோட தலைவரே பாருங்க அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களா நீங்கள்? சீ 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 குஸ்பைஸ்தியா சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு சொன்னா அவரே சொல்லும் போது ஒரு கவுன்சிலர் இப்படித்தான் பண்ணுவாரு. மோடி அவர்கள் பேசின பேச்சுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. பீகார் மாநில மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனா பாருங்க நாடு முழுக்க மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்தவங்க என்பதற்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு. பத்தாதுங்களா? என்னப்பா பீகார் மாநில மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்களா? ஆதாரம் இருக்குங்களா? இல்ல. ஆனா பாருங்க இங்க இருக்குது. இதே மாதிரி தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒடிசா மாநில தேர்தல் வந்த சமயத்தை தமிழர்களுக்கு எதிராக அங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்க. நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் பூரி ஜெகநாதர் கோவிலோட கருவூல சாவி தமிழர்கள் தமிழ்நாட்டில் திருடின்னு போயிட்டாங்க, தமிழ்நாட்டில் தான் வச்சுருக்காங்க, தமிழர்கள் திருடர்கள் என்னன்னு போய் அவங்கள கேளுங்கன்ட்டு இதே மாதிரி தேர்தல் சமயத்துல தமிழர்களுக்கு எதிராக பாருங்க ஒடிசா மாநிலத்தில் பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னது ஒரு பக்கம். जगन्नाथ जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है। अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है, कहते हैं। अभी किसने भेजी है भाई तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है? कौन ले गया है? ऐसे लोगों को माफ करोगे क्या? அதே ஒடிசா மாநில தேர்தலுக்காக அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாருங்க? இங்க தமிழ்நாட்டில் வந்தா தமிழர்கள் தமிழ்தான் என் மூச்சு, தமிழ்தான் என் பேச்சு, தமிழ்தான் என் வாட்சி, எல்லாமே தமிழ். ஐ கேன் வாக் தமிழ், ஐ கேன் டாக் தமிழ், ஐ கேன் லாஃப் தமிழ், ஐ கேன் ஸ்லீப் தமிழ், எல்லாமே தமிழ் 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 தமிழ். இங்க வந்து தேர்தல் சமயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் உட்பட எல்லாருமே பாருங்க தமிழ், தமிழர்கள், தமிழ்நாடு பாரம்பரியம், தமிழ்நாடு தான் உயர்ந்தது அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி ஓட்டுக்காக பாருங்க இங்க வந்து ஓட்டுவாங்க. இதே பாருங்க அதே ஓட்டுக்காக ஒடிசா மாநிலத்தில் வேற மாதிரியான நிலைப்பாடு தமிழர்களுக்கு எதிராக. எது தமிழர்களுக்கு உங்கள் ஓட்டா? சீ இது என்ன கேவலம்! அந்நியர்களுக்கா உங்கள் ஓட்டு? இருக்கக்கூடாதே, போடக்கூடாதே, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்நியர்களுக்கு உங்க ஓட்டா? அவங்க எல்லாம் திருட்டு பசங்கன்னாங்க. இது எப்படி? இது பீகார் மாநில மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று பேசுவதற்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனா பாருங்க இங்க வந்து தமிழ் 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 அப்படின்னு உருட்டின இவங்க எல்லாருமே பாருங்க அங்க வெளி மாநிலத்தில் போயிட்டு பேசுவது தமிழர்கள் அந்நியர்கள் என்று.
அப்ப தமிழர்கள் வேற மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்நியர்கள்னு சொன்னா, தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்நியர்கள் தானே, இங்க உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அது மட்டுமா, தமிழர்கள் குண்டு வைக்கிறவங்க, குண்டு வைக்கிறதுல தமிழர்கள் ரொம்ப ஃபேமஸ். குண்டும் கைமா தான் அவங்க சுத்தி இருக்கிறாங்க 24 மணி நேரம் அப்படின்னு சொன்னது யாருங்க? இதே பிஸ்கேஜேபி கட்சி. கடந்த 2024ஆம் ஆண்டில் பெங்களூரு ராமேஸ்வரம் கேஃபேல ஒரு குண்டு வெடிச்சது இல்லைங்களா? அந்த குண்டு வெடித்தது எதனால வெடிச்சது, யார் வச்சாங்கன்னு விசாரணை போயிட்டே இருக்கும்போது பிஸ்கேஜேபி கட்சி சேர்ந்தவங்க டக்குன்னு உள்ள போது என்ன சொன்னாங்க, எங்க தமிழர்கள் தாங்க குண்டு வச்சாங்க, அவங்க தான் பாருங்க குண்டு வைக்கிறதுல நம்பர் 1 அப்படின்ற ஒரு பழியை தூக்கி தமிழர்கள் மேல போட்டாங்க. நிரூபிக்க முடிஞ்சுதா? தமிழர்கள் தான் குண்டு வச்சாங்கன்னு ஆதாரம் இருந்ததுங்களா? இல்லவே இல்லை. ஆனா பாருங்க, குண்டு வச்சது வேற, பழிய தூக்கி போட்டது தமிழர்கள் மீது. இப்ப மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் வடமாநில மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்வது இப்ப மட்டும் கிடையாதுங்க. 2023ஆம் ஆண்டில் இதை போல ஒரு பெரிய பொருளை கலப்புறாங்க. தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் எல்லாரையும் பாருங்க கொலை பண்றாங்க, கொலை பண்ணி ரயில்வே டிராக்ல வந்து போடுறாங்க. யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல, எப்படி எங்க வந்து கொலை பண்றாங்கன்னு தெரியல, வடமாநில தொழிலாளர்கள் தேடி தேடி கொலை பண்றாங்க அப்படின்ற ஒரு பொருளிய நாடு முழுக்க பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தாங்க. அதுவும் மிக முக்கியமாக மனிஷ் காஷ்யப் நினைக்கிறோம் அவர் பேரு, நாடு முழுக்க பாருங்க மிகப்பெரிய அளவுல பொருளை கலப்பதற்கு மூல காரணமாக இருந்தது அந்த யூடியூபர் தான். அவரை கைது பண்றாங்க. கைது பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அவர் ஜாமீன் கேட்கிறாரு, கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன் தமிழ்நாடு போன்ற ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிற மாநிலத்தில் இதை போல அநியாய அக்கிரமத்தை பண்ணுவியா, பொருளை கலப்புவியா, எங்கெல்லாம் பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களான்னு சொல்லி அவரை தூக்கி உள்ள உட்கார வச்சாங்க. உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு கேட்ட கேள்வி, தமிழ்நாடு போன்ற ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிற மாநிலத்துல இந்த மாதிரி அநியாய அக்கிரமமான பொருளியை கலப்புவீங்களான்ட்டு. இந்த பொருளியை கலப்பினவங்க செவுல எல்லாம் பாருங்க பொலிர்னு அரைஞ்சா மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதற்கு பிறகு இப்ப 2025 அன்றைக்கு யூடியூபர் பண்ண அதே வேலையை தான் பாருங்க வேமா சூசோ இல்லாம நம்ம ஜி பண்ணியிருக்காரு. ஓப்பனா பீகார் மாநில மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று ஆதாரம் கொடுக்கணும் இல்லைங்களா? போற போக்குல அடிச்சு விட்டு போனா எப்படி ஜீன்னு கேட்பாங்க இல்லைங்களா? கேட்டாக்கா டக்குன்னு பாருங்க பிளேட்டையே மாத்திடுறாங்க. மோடி அவர்கள் பேசியது நாடு முழுக்க பற்றி எரிந்தவுடன் முதல்வர் அவர்கள் பதிலடி கொடுக்கிறாரு. அதை தொடர்ந்து டிவி டிபேட் இது சம்பந்தமாக உட்கார்றவங்க எல்லாரும் பாருங்க பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்தவங்க, ஏங்க துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா பிசிக்கலா கிடையாதுங்க, மன ரீதியாகனா பேசுற பேச்சியல் மூலமாக. எதிர்கட்சி தலைவராக இருந்த சமயத்திலே பாருங்க ஸ்டாலின் அவர்கள் வடமாநில மக்களுக்கு எதிராக பேசினார், உங்க வேலை வாய்ப்புகள்லாம் பறிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த கிளிப்பை கட் பண்ணி பரப்புறாங்க இல்லைங்களா? இந்தி பேசும் இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்தம் திருத்தமாக. ஆனா அதுக்கு பின்னாடி உண்மை வேற. அவர் சொன்னது அரசாங்க வேலையை குறித்து சொன்னாரு. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான வேலையெல்லாம் பாருங்க பிஸ்கேஜேபி கட்சி சேர்ந்தவங்க சூழ்ச்சி பண்ணி வடமாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துறாங்கன்னு. ஆனா பாருங்க பரப்புறது வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக அப்பவே பேசினார் அப்படின்ட்டு. அடுத்து இந்த பக்கம் யாருங்க, கலாநிதி மாறன் கூகுளோட தலைவரா சுந்தர் பிச்சை ஒருத்தங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் ஹிந்தி படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு, செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பாரு. பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறத இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரோம், சாலையை பிறக்கலாம், குக்கூஸ்கள் வரோம். இதெல்லாம் துன்புறுத்த கணக்குல வராதா அப்படின்னு வேமா சூசோ இல்லாம கேட்கறாங்க இல்லைங்களா? இதே போல பேசியது எல்லாமே எந்த கான்டெக்ட்ல பேசினாங்க? வடமாநில தொழிலாளர்களை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக பேசினாங்களா? இல்ல, அரசாங்கத்தை குறிப்பிட்டு அரசாங்கம் முன்வைக்கிற இந்தி மொழியில் இருக்கு இல்லைங்களா, இந்தி மொழி, அந்த ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்டால் உலகம் முழுக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு உருட்டாங்க பாருங்க, உருட்டு. அந்த உருட்டை எதிர்த்து பேசின பேச்சுங்க இதெல்லாம். ஆனா பாருங்க இப்ப டக்குன்னு மாத்தி ஏங்க இதுக்கு பேர் துன்புறுத்துவது ஆகாதான்ட்டு மோடி அவர்கள் பேசின பேச்சுக்காக இதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் ஒரு ஆதாரம்னு சொல்லி மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, பீகார் மாநில மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதுங்களா? இல்லவே இல்லை. तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. மோடி அவர்கள் சொல்வதை போல பீகார் மாநில மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம் எடுத்து போட முடியுமா? ஆனா பாருங்க பீகார் மாநில மக்கள் இங்க தமிழ்நாட்டில் துன்பப்படவில்லை, நாங்க அங்க இருந்தாதாங்க துன்பப்படுவோம், இங்க நாங்க நிம்மதியா இருக்கிறோம்ட்டு அவங்களே பாருங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இங்க ரொம்ப அமைதியா இருக்குது. தமிழ்நாடு மாதிரி ஆனஸ்டி ஜெனுனிட்டி இங்கேயும் இல்லை. தமிழ்நாடு மாதிரி நாடு நான் பார்க்கவே இல்லையே. மக்கள் இங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க, நமக்கு ரொம்ப அனுப்பு கொடுக்குறாங்க, மதிக்கிறாங்க. நம்ம பர்சனலி நாங்க இங்க இருக்கிறோம், 20 வருஷமா இருக்கிறோம், ஃபேமிலியோட இருக்கிறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் நாங்க கலந்தா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். லைஃப், பிசினஸ் சரி, பர்சனல் சரி, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது நம்மளுக்கு. இப்போ நீங்க சொன்னதை தெரிஞ்ச போதே இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி 100% உண்மையா கிடையாது. ஏன்னா நமக்கு இன்னும் வரைக்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், 20 வருஷமா இருக்கிறோம், நைட் வருவோம் போவோம், எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு பற்றி பார்த்தோன்னா எந்த பிரச்சனையும் இங்கே இல்லை. இப்போ நீங்கள்
அங்கேருந்து இங்கே வந்தீங்க, அங்கே உங்களுக்கு வேலை பிடிச்சா? அங்கே விலை கம்மி இருக்குது சார், அங்கே நல்லா இங்கே தான் வேலை. தங்குற இடம், புது இடம் சேஃபாக இருக்கா? எல்லாம் சேஃபாக இருக்குது சார், எல்லாம் சேஃபு. தமிழ்நாடுல எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? சம்பளம் அங்கே நான் ஊரில் பிஹாரில் சம்பளம் கொஞ்சம் கம்மி இருக்கு. அப்புறம் இங்கே வேற தமிழ்நாடுல தமிழ்நாடு இங்கே ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் சம்பளம்ல பிரச்சனை இல்லையா? சம்பளம் ஜாஸ்தி கொடுங்க. 20 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே வேலை நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீகாரில் என்ன கொஞ்சம் சம்பளம் கம்மி, அதனால தான் இங்கே வந்திருக்கேன். இல்லை இங்கே சந்தோஷம் இருக்கு. இங்கே தங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் போகிறது நமக்கு செய்கிறது சம்பளம் கொடுத்துருக்காரு, அது நல்லா அங்கே 2 வருஷம் வச்சு இருக்கேன். நீங்களாம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க சார், இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா வேலை எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கீங்க. தமிழ்கார் ஹிந்திக்கார் அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இங்கெல்லாம் நான் இன்னும் சொந்த ஊரில் நான் சேஃப்டியாக இருக்கிறேன், அந்த மாதிரி நான் இங்கே சேஃப்டியாக இருக்கேன் சார். இங்கெல்லாம் வேலையில் எதுவும் பிரச்சனை இல்லை, இங்கே சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரே ஊர் மாதிரி இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால தம்பி மாதிரி இருக்குது. तमिलनाडु में काम कर रहे हैं, कोई दिक्कत प्रॉब्लम नहीं है, आराम से सेफ से काम कर रहे हैं, कोई चीज़ का दिक्कत नहीं है. ऐसा कुछ नहीं है, कहीं कहीं जो है कि ऐसा हो रहा है. अभी तमिलनाडु में कोई दिक्कत नहीं है, तमिलनाडु में सब सेफ है. अभी हम लोग भी हैं, तमिलनाडु में काम कर रहे हैं. तो जहाँ भी दिक्कत प्रॉब्लम चल रहा है वो तमिलनाडु से बाहर में चल रहा है. हम मोदी जी यहाँ पर, हम लोग यहाँ पर बढ़िया से रहते हैं तमिलनाडु में, कोई डिस्टर्ब नहीं. और यहाँ की गवर्नमेंट सरकार बढ़िया है, हम यहाँ पर अच्छे लगता है. यहाँ पर हम तमिलनाडु में 11 महीना धंधा करके अपना गांव से चले जाते हैं. मेरे उत्तर प्रदेश में आपने कुछ नहीं किया है, गरीब आदमी का पैसे खा लिया. और दूसरी बात कि स्कूल तुमने बंद करा दिए सरकारी. क्या कर रहे हैं सरकार के लिए आप झूठ बोल रहे हो कि हमारी सरकार आ रही है हर जगह. धन्यवाद, थैंक यू. मोदी जी मैं यहाँ पे खुश हूँ और यहाँ पे कोई प्रॉब्लम नहीं है. आप ऐसा क्या बोल रहे हैं कि हम लोग 15 साल से इधर काम कर रहे हैं, कोई प्रॉब्लम नहीं है. हम गलत रहेंगे तभी गलत होगा, नहीं तो नहीं होगा. अशोक बिहार तमिलनाडु अच्छा है, इधर काम करता है अच्छा होता है. गांव में काम करता है उतना पैसा नहीं होता है, उधर सैलरी कम है, इधर ज़्यादा है. उधर 10,000 रुपया देता है, 8,000 रुपया देता है, 12 घंटा ड्यूटी है. इधर अच्छा है, इधर 23,000 रुपया 22,000 रुपया सैलरी मिलता है, इधर अच्छा है. तमिलनाडु हैप्पी मोदी जी, तमिलनाडु अच्छा. और यहाँ वर्किंग अच्छा है सर, सैमलम अच्छा है. और बिहार में अच्छा नहीं है, उधर 8,000 10,000 रुपया देता है, इधर 23,000 रुपया 22,000 रुपया सैलरी है. इधर सापट है, खाना उना सब है, उधर खाना नहीं है. என் பேர் டி ஜியா குமாரி. நான் 17 இயர்ஸ் ஆகும் இந்த இடத்துல வந்தேன். எங்க அம்மா அப்பா இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட். நான் 467 மார்க் எடுத்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், கவுல் பசன். என்னென்ன பாடத்துல என்னென்ன மார்க்? தமிழ்ல 93 மார்க்ஸ், இங்கிலீஷ்ல 99, மேத்தமெட்டிக்ஸ்ல 89, சயின்ஸ்ல 87, சோஷியல் சயின்ஸ்ல 99. அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான், பட் தமிழை கூட நல்லாவே அவங்க பார்த்தாங்க. அவங்க எல்லாருக்கும் சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஸ்கூல் டைம்ஸ்ல டீச்சிங் சூப்பரா இருந்தது. தமிழ் மிஸ் அண்ட் ஆல் ஓவர் மிஸ் சூப்பராகவே சொல்லி கொடுத்தாங்க. எப்படி லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ்ல இன்ஃபர்மேஷன் வர்றது, உன்னுடைய நாலேஜை வளர்க்கறதுக்காக மிஸ் ஹெல்ப் பண்ணாங்க. நான் படிச்சே சூப்பராக தான் படிச்சேன். ஆக்சுவலி 97 மார்க் வரும்னு எய்ம் பார்த்தேன், பட் 97. இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? நாங்க கேட்கலங்க. ஏதோ ஒரு படத்துல டயலாக் வரும் இல்லைங்களா, இந்த அவமானம் உனக்கு தேவையான்னு வடிவேல் கேட்பார் இல்லைங்களா, இது தேவையா? என்னப்பா பீகார் மாநில மக்கள் நீங்க இங்க கஷ்டப்படுறீங்களா? சீச்சே என்னையா இது? நாங்க அந்த ஸ்டேட்ல இருந்தாதான் கஷ்டப்பட்டு இருப்போம். இங்க நாங்க நிம்மதியா இருக்கிறோம். அந்த மாநிலத்துக்கு போனா நாங்க மறுபடியும் கஷ்டப்படுவோம். எங்களை இங்க இந்த மாநிலத்துல அனுப்பாதீங்கப்பா, நாங்க இங்கேயே இருக்கிறோம்ப்பா, நிம்மதியா இருக்கிறோம்ப்பான்னு சொன்ன இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? மோடி அவர்கள் சொன்ன அந்த பீகார் மாநில மக்கள் இங்க துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம், ஒரே ஒரு ஆதாரம் இது வரைக்கும் கொடுத்திருக்காங்களா? இல்லவே இல்லை. மாறாக குஜராத் மாநிலத்தில் தான் இதே போல அநியாய அக்கிரமம் நடந்தது. குஜராத்தில் தான் பாருங்க, பீகார் மாநில மக்களும் உத்தரப்பிரதேச மாநில மக்களும் அடித்து விரட்டப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டு. ஏன் இப்படி? ஏன் சார் இப்படி? 11 வருஷமா ஆட்சியில இருக்கிறீங்க. அந்த ஆட்சி காலத்துல நம்ம நாட்டு மக்களுக்கு, முக்கியமா பாருங்க பீகார் மாநில மக்களுக்கு என்னத்தை செஞ்சு கிழிச்சோம் அப்படின்ற ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டுட்டு, இதெல்லாம் உங்களுக்கு மீண்டும் வேண்டுமா, இந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு தொடர வேண்டுமா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிற பட்சத்துல ஓகே. ஆனால் அதை விட்டு எங்க போனாலும் எங்க தமிழர்களே திட்டி பொழப்ப நட்டினுக்கிறீங்க அப்படின்ட்டு நாங்க கேட்கலங்க. இப்ப கேட்பாங்க இல்லைங்களா? ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்பாக சொன்னார், எங்க போனாலும் மோடி அவர்கள் திமுகவை திட்டுறாருன்னு சொல்லி. அது உண்மையாச்சு பாத்தீங்களா? ஏன் இப்படி? நம்ம ஆட்சி காலத்துல என்னத்தை நல்லது செஞ்சு கிழிச்சோன்னு எடுத்து போட்டுட்டு ஓட்டு கேளுங்க ஜி அப்படின்னு நாங்க கேட்கல. கேட்பாங்க இல்லைங்களா என்ன செஞ்சீங்கன்ட்டு? எதுவுமே செய்யல. நாங்க செஞ்சிருந்ததெல்லாம் மத ரீதியான ஒரு விஷத்தை ஊசி மூலமா ஏத்தியே மத ரீதியாக ஓட்டு வாங்கி பழக்கப்பட்ட எங்களுக்கு நாங்க செய்யாத நல்லதை எடுத்து என்னத்தை சொல்லிங்களோ ஓட்டு கேட்போம் அப்படின்ட்டு இது கேக்குது. அதனால பாருங்க, இதன் மூலமா வெளியே வந்து விழுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த மிக முக்கியமாக பாருங்க, மோடி அவர்கள் பேசின பேச்சை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.